Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது சூப்பர்மேன் அன்பவுண்ட். ஓபன் பண்ணா மொத சீன்லயே ரிப்போர்ட்டர் லூயிஸ் லேனை வந்து சில ஆர்ம்டு டெரரிஸ்டுங்க அலேக்கா கன் பாயிண்ட்ல கடத்திட்டு போறானுங்க. அதுவும் ஹெலிகாப்டர்ல ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஏன்னா அவனுக்கு ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போறதுனால பில்டிங்கோட டாப்ல பாம வச்சு விட்டுருப்பானுங்க. அதனால போக்கஸ் பண்ணி அவங்களால சுட்டு விட்டு நிக்க முடியல. சரி அந்த லேன் பயப்படுவான்னு பார்த்தா அதெல்லாம் கவலையே இல்லாம கேஷுவலா இருப்பான். தைரியமா இருந்தா கூட பரவாயில்லையே அந்த டெரரிஸ்டையே மிரட்டிட்டு இருப்பான். என்னங்கடா நீங்க எல்லாம் லைஃப் டைம் ஜெயில இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எதுக்கு இந்த மாதிரி லூசுத்தனம் பண்ணீங்கன்னு. அவனுக்கு அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. சூப்பர்மேன் வந்தா பொலந்துருவானேன்னு பயப்படுவான்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஏன்னா அவன் வேற ஒரு வேலையா பிஸியா இருக்கான். எங்கெல்லாம் வரமாட்டான்னு இவங்களை தடுக்க சில ஹெலிகாப்டர்ஸ் வரும்ல, அது எல்லாத்தையுமே ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிச்சு திருக்கி விட்டுட்டு இருப்பானுங்க. இத பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருப்பா. இவ தான் நம்ம சூப்பர்மேனோட கசின் சூப்பர் கேர்ள். அவ பாத்தீங்கன்னா அந்த டெரரிஸ்டோட ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணுவான். என்ன நம்மால சூப்பர்மேன் வந்தான்னா நீட்டா புடிச்சு லாக் பண்ணி வைப்பான். அவ்வளவுதான். மத்ததெல்லாம் சட்டம் பாத்துக்கோன்னு. ஆனா அவளுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதனால போட்டு துவச்சுக்கிட்டு இருப்பான். அவனுங்க யாரா இருந்தாலும் கவலை இல்லைன்னு அவளை ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சு அடிப்பானுங்க. ஒன்னும் ஆகாது. கரெக்டா லூயிஸ் லேன் இருக்க அந்த ஹெலிகாப்டருக்கு வந்து அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் துவச்சு அலேக்கா எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவான். டப்புன்னு அந்த டைம் ஹெலிகாப்டர் ஸ்டாப் ஆகும். என்னடான்னு பார்த்தா நம்ம சூப்பர்மேன் நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு வந்ததுனால தான் அவங்களோட உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு. இல்லைன்னா பொலந்திருப்பான். அப்புறம் என்ன லூயிஸ் லேனை காப்பாத்திட்டு அவனுக்கு 4 போடு போட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பில்டிங்ல பாம்பு வச்சு வெடிச்சதுல கப கப கபன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சூப்பர்மேன் வழக்கம் போல அவன் ஸ்டைல வந்து அணைச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் சூப்பர் கேர்ள் இருக்காளே கேரா, அவகிட்ட இந்த மாதிரி எல்லாம் வல்கரா நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பான். பட் அவளுக்கு இது புதுசு. ஏன்னா இப்பதான் அவ கிரிப்டான்ல இருந்தே வந்திருப்பான். வார்ம் ஹோல்ல மாட்டி நம்மால சீக்கிரமா இந்த பூமிக்கு வந்து இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அவனை அடாப்ட் பண்ணிக்கிட்டான். ஆனா இவ இப்பதானே வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க கிரிப்டானை நினைச்சோம், அவங்க பேரண்ட்ஸ் நினைச்சோம் அவளுக்கு அவ்வளவு கவலை. அவளை பொறுத்த வரைக்கும் கிரிப்டான்ல அந்த கோரமான சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதனால தான் அவளால ஏத்துக்க முடியல. அவங்க பிளானட்ல இருக்கும்போது அவளுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க பிளானட் அட்டாக் பண்ணும்போது யாருமே காப்பாத்த வரல. கீழே இருக்க மக்களை திடீர்னு டெரரிஸ்டுங்களா வந்து அட்டாக் பண்ணா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் காப்பாத்தாம இருந்தா இப்ப எனக்கு பவர்ஸ் இருக்குது, அதனால என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஸ்பேஸ்ல காட்டுறாங்க ஏதோ ஒண்ணு உருண்டையா சேட்டலைட் எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரே பரபரப்பு. அதே நேரம் நம்ம சூப்பர்மேன் பழையபடி நார்மல் மனுஷனா ரிட்டர்ன் வேலைக்கு வருவாரு. பாத்தீங்கன்னா அங்க நம்ம லூயிஸ் லேன் இருந்துட்டு ஜாலியா பேசிட்டு இருப்பான். கிளர்க்கு என்ன பீதி ஆகும்னா லூயிஸ் லேனை டெரரிஸ்டுங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க. அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் அதை நினைச்சு அவன் பயப்படுவான். பட் அவளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவளுக்கு ஸ்டோரிஸ கவர் பண்ணும். ஏன்னா ரிப்போர்ட்டர் ஆச்சே. அப்ப யாரோ திடீர்னு கதை ஓபன் பண்ணிட்டு வருவாங்க. டப்புன்னு நம்மால எஸ்கேப். யாருன்னு பார்த்தா ஸ்டீவ் லம்பார்ட். வந்தவன் லூயிஸ் லேன் கிட்ட கடலை போட்டுக்கிட்டு அவன் கொண்டு வந்த சீடியை பார்த்துக்கிட்டு கென்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவும் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான். அவனுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா ஏதோ ஒரு லைஃப் இருக்குது. ஆனா அவனோட ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா சொல்லவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவகிட்டையும் கடலை போட்டுட்டு இருப்பானா. நம்மால லேசர் வச்சு அலேக்கா அவன் சேரை உடச்சு விட்டுட்டு அவளை கூட்டு போயிருவான். அவளுக்கு கடுப்பா இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏன் வெளியில சொல்லல, எல்லாத்துக்கும் தெரியட்டுமேன்னு அவளுக்கு ஆசை. பட் சூப்பர்மேனுக்கு பயம் என்னன்னா இவங்க விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் எனிமீஸ் எல்லாம் சூப்பர்மேனோட ஃபேமிலியை டார்கெட் பண்ணி செஞ்சிருவாங்க. அதுக்காக தான் நான் வெளியில சொல்லல, எல்லாம் உன்னோட பாதுகாப்புக்கு தான் சொன்னா அது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு ப்ரொடெக்ஷன் வேண்டான்னு கத்துன்னு கத்திட்டு இருப்பான். அப்போ நியூஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க எல்லாம் பயங்கர பரபரப்பா ஓடிட்டு இருப்பாங்க. என்னடான்னு கேட்டா அந்த மீட்டியார் ஒண்ணு வந்துட்டு இருக்குது இல்ல. சரி ரைட்டு, இதை பார்த்தா நம்ம தலைவன் சும்மா இருப்பானா, நம்ம மேட்டர் அப்புறம் வந்து பேசிக்கலாம், முதல்ல நான் இது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சும்மா ஜொயின்னு அதை பிடிக்கிறதுக்காக பறந்தாச்சு. ஏர்ஃபோர்ஸை சேர்ந்தவங்க எல்லாம் மிசைல்ஸ் எல்லாம் வச்சு அதை அடிச்சு பார்ப்பாங்க. ஒன்னு வேலைக்காகல. சொல்ல போனா ஒரு சின்ன கீரல் கூட விழல. அது ஒரு டவுனுக்குள்ள விழ போவோம். நல்ல வேலை அதுக்குள்ள சூப்பர்மேன் அலேக்கா பிடிச்சு தூக்கிட்டு போயிருவான். சரி அப்படி ஓரமா போய் கடாசிட்டு என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா போக போக அது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒரு ரோபோட் சூப்பர்மேனையே தூக்கி தூக்கி அடிக்கும். நம்மளும் அந்த அட்டாக் எல்லாம் தடுத்து அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதோட பாடிக்குள்ள ஏதோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குன்னு. ஐயோ மத்தவங்களுக்கு ஏதோ தகவல் அனுப்ப போது போலன்னு சொல்லி ஒரே போடா போட்டு அந்த ரோபோட்டை அங்கேயே சோழிய முடிச்சாச்சு. அப்படியே கட் பண்ணா நம்ம சூப்பர் கேர்ளை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேனோட பூமியில இருக்க அம்மா மார்த்தா கென்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொண்டு வந்து விட்டுருப்பான். பாவம் இவளை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு விக்கு கண்ணாடி எல்லாம் போட்டு விட்டுருப்பாங்க. பாவம் அவளால முடியல, சுத்தி ஆள் இல்லைன்னா அதை கழட்டிக்குவா. அதுக்கப்புறம் மார்த்தா கென்ட் இருந்துகிட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும், உனக்கு ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போவாங்க. அப்போ நியூஸ்ல நம்மால அந்த ரோபோட் கூட சண்டை போட்ட போட்டோவை பார்த்துட்டு சொல்லாம கொல்லாம அங்க இருந்து டக்குன்னு கிளம்பிடுவா. அவங்களுக்கே அப்பதான் புரியுது ஏதோ பெரிய பஞ்சாயத்து போலன்னு. சூப்பர் கேர்ள் உடனே டெய்லி பிளானட்டுக்கு போய் அங்க சூப்பர்மேன் இருக்கானா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் அவனை
தேடிட்டு கிளம்பிடுவான். இந்த லம்பாடு பாய தான் காமெடி பண்ணிட்டு இருப்பான். லூயிஸ்க்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. அதுக்கப்புறம் நேரா சூப்பர்மேனோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போவான். அங்க பாத்தீங்கன்னா தலைவன் அந்த ரோபோட்டை படுக்க போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். சூப்பர் கேர்ள் அதை பார்த்தோன்னே பயந்துருவான். சூப்பர்மேன் அதெல்லாம் பயப்படாத, இது ஆல்ரெடி பொலன்னு பொலந்துட்டேன், இதுக்கப்புறம் இதால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நோண்டிட்டு இருப்பானா. ஆமா, இதை பார்த்து ஏன் பயந்த, இது ஆல்ரெடி பார்த்திருக்கியான்னு கேட்டா, கிரிப்டானுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ரோபோட் வந்திருக்குது, ஒண்ணு இல்ல எக்கச்சக்கமா. காண்டோருங்கிற ஒரு சிட்டியவே ஒரே நாள்ல மறைய வச்சிட்டானுங்க, அதாவது தூக்கிட்டு போயிட்டாங்கம்பா. இந்த வேலையை பண்ணது பிரேனியாக்குன்னு ஒருத்தன். அப்பதான் நடந்த மேட்டர் எல்லாம் சொல்லுவா. காண்டோர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்பேஸ்ல இருந்து இப்ப வந்து அந்த ஒரு ரோபோட் எக்கச்சக்கமா வந்துச்சு. அதுங்க எல்லாத்துக்கூடயும் கண்ணா பின்னான்னு சண்டையை போட்டு பார்த்துட்டாங்க. ஆனா ஒண்ணு வேலைக்கு ஆகல. நம்ம சூப்பர் கேர்ளோட அம்மாவும் அப்பாவும் அவளை காப்பாத்திக்கிட்டு அங்கங்க எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவ ஒன்னு நோட் பண்ணிருப்பான். அது அங்க இருக்க மக்களை ரேண்டமா புடிச்சு அவங்களோட நாலேஜஸ் எல்லாத்தையுமே முதல்ல டவுன்லோட் பண்ணிக்குது. சோ அது தெரிஞ்சதுன்னா யார் யாரெல்லாம் உயிரோட வச்சுக்கணும், யார் யாரெல்லாம் உயிரோட வச்சுக்க தேவையில்லைன்னு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிரும்ல. அதாவது அந்த பிளானட்டோட மொத்த இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருமே. இங்க கேராவோட அம்மாவும் அப்பாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பால கண்ணா பின்னான்னு வண்டி எடுத்துக்கிட்டு எல்லா இடமும் தப்பிச்சு ஓடுவாங்க. அப்பதான் பிரேனியாக்கோட ஸ்பேஸ் ஷிப் அங்க வரும். வந்தது அந்த சிட்டி மொத்தத்துக்கும் இன்விசிபிள் டோம் மாதிரி ஒன்னத்தை போட்டு கம்ப்ளீட்டா கவர் பண்ணும். அடுத்த செகண்ட் வெளியே இருக்கவங்களால உள்ள போக முடியல, உள்ள இருக்கவங்களால வெளியில வர முடியல. அவ்வளவுதான், மாட்டிட்டாங்க மொத்தமா. அலேக்க அந்த மொத்த சிட்டியும் தூக்கிட்டு போயிருச்சு. அத உடனே இவங்க கஷ்டப்பட்டு மகன்னு ட்ராக் பண்ணிருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ட்ராக் பண்ண முடியல. சரின்ட்டு அங்க வந்து இருக்குமே ரோபோட்ஸுங்க, அதோட மெமரிஸ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி பார்க்கும்போது அது பிரேனியாக்குன்னு ஒருத்தன்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவனை கண்டுபிடிச்சு காலி பண்ணி கேண்டோர் மக்களை மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும்னு வெறி கொண்டு இவ கிளம்புனா. சோ இப்ப அதை பார்த்து கடுப்பாயி லேசரை யூஸ் பண்ணி அப்படியே பிளாஸ்ட் பண்ணுவான் பாருங்க. சூப்பர்மேனும் அவளுக்கு ஆறுதல் சொல்லுவான். இப்ப என்னன்னா அங்க நடந்த அதே விஷயம் திருப்பி இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்குதும்பா. ஆனா சூப்பர்மேன் அதுக்கு விராதா இல்ல. அவன் எங்க இருக்கானோ அங்க தேடி போய் அவனை சம்பவம் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லுவான். அது யாரு என்ன, அதுக்குள்ள யாரு இருக்கா, அவங்கள ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதான்னு எதுவுமே தெரியாது. அங்க போய் மாட்டினீங்கன்னா என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கேப்பா. எப்படி இருந்தாலும் இந்த ரோபோட்டை இப்ப காலி பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது இதை தேடி மத்த ரோபோட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வருங்க. அதுக்கு முன்னாடி இதோட சிக்னலை வச்சு அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை அங்கேயே வச்சு காலி பண்ணிடலாம் அப்படிங்கறதா இப்ப சூப்பர்மேனோட பிளான். சூப்பர் கேர்ளுக்கு பயமா தான் இருக்கும். ஒரு வேலை அந்த ஷிப்ல 1,00,000க்கு மேல கிரிப்டோனியன்ஸ் எல்லாத்தையுமே அடைச்சு வச்சிருந்தான்னா அவங்கள காப்பாத்தலாம்ல. அதெல்லாம் கூட ஓகே. இஃப் இன் கேஸ் சூப்பர்மேன் அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரலன்னா என்ன பண்றதுன்னு பதறுவா. நீ தாமா நான் வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ட்டு பெரிய பொறுப்பா கொடுத்த உடனே என்னால பண்ண முடியும்னு நீ எதை வச்சு நம்புறேன்னு கேப்பா. முடியும், உன்னால முடியும்பா. அதுக்கப்புறம் என்ன, நேரா லூயிஸை போய் மீட் பண்ணுவான். அவ பாத்தீங்கன்னா பெரிய அவங்க ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் இருக்காரு. அவர் வந்து இப்ப தாத்தா ஆயிட்டாரு. அதாவது அவருக்கு பேரம் பிறந்திருக்கான். பேர் ஆலிஸ்ன்னு சொல்லுவாளா. எதுக்கு இதை சொல்றான்னு பார்த்தா இவளுக்குமே அவங்கள மாதிரி நார்மலான லைஃப் வாழணும்னு ஆசை. சூப்பர்மேனை கல்யாணம் பண்ணணுமாமா, நார்மல் லைஃப் வாழணுமாமா. எவ்வளவு லொல்லு இருக்கும். இன்னுமே சூப்பர்மேனுக்கு கவலை என்னன்னா இவ சூப்பர்மேனோட ஒய்ஃப்னு தெரிஞ்சாலே போதும், எனிமீஸ் எல்லாம் இவளைத்தான் ஓட ஓட விட்டு வெட்டுவானுங்க. பட் அவளுக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னன்னா சூப்பர்மேனோட ஒய்ஃப் என்ன தொடணும்னா எல்லாம் ஒன்ன தாண்டி தாண்டா வரணும் டுபுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ ஒன்னும் சூப்பர்மேனா இருக்க போறது இல்லையே, கிளார்க்கா தானே என் கூட இருக்க போற, அப்போ பஞ்சாயத்து இல்லம்பா. சோ இந்த விஷயத்தையே மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. சூப்பர்மேனுக்கு கடுப்பாயிரும். உடனே அவன் இருந்துட்டு கொஞ்ச நாளைக்கு நான் இங்க இருக்க போறதில்ல, நம்ம விஷயத்த நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்பானா. எதையாச்சும் சீரியஸா பேசும்போதுதான் இந்த மாதிரி காரணம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறேன். என்ன பண்றது, இந்த உலகத்திலேயே ஒன்னால மட்டும் தானே இந்த மாதிரி எல்லாம் எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாளா. கவலைப்படாதேன்னு அவளுக்கு ஆறுதலை சொல்லிட்டு மனுஷன் ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்துக்கிட்டு சல்லுன்னு அந்த சிக்னலை வச்சு அவன் எங்க இருக்கான்னு தேடி போவான். அப்போ ஸ்பேஸ் ஷிப்ல அந்த பிரேனியாக்க பத்தி என்னென்னலாம் டீடைல்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவன் கோல்னு ஒரு பிளானட்ல இருந்து வந்திருக்கான். ஆர்கானிக்கா பய பிறந்திருக்கான். எக்ஸ்டென்சிவ் மோட்டார், ஸ்கெலட்டா, சைபர்நெட்டிக் என்ஹான்ஸ்மெண்டோட இவன் பண்ற வேலை என்னன்னா ஒவ்வொரு கேலக்சிஸா போய் அங்க இருக்க உலகத்தை ஆக்குபை பண்ணி அங்க இருக்க நாலேஜஸ் எல்லாத்தையுமே அவனோட நியூரல்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவான். அந்த எடுபட்ட பையன் அதோட விட்டா பரவாயில்ல, கடைசியில அந்த மொத்த பிளானட்டையுமே அழிச்சிட்டு போயிடுவான். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அவன் காண்டோர் பீப்புள்ஸ் யாரையுமே சாகடிக்கல. அதுதான் மிஸ்டியா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவன் கிரிப்டானியுமே டெஸ்ட்ராய் பண்ணல. இந்த சொல்லிட்டு இருக்காரு இவரோட பிரதர் ஜோரெல்லோட தியரி படி கிரிப்டான் வந்து நேச்சராவே அழிய போகுது. மேபி அதுல இருந்து அவனை காப்பாத்திக்கணும்னு எஸ்கேப் ஆயிட்டானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சூப்பர்மேன் வர வேண்டிய பிளானட்டுக்கு பக்கத்துல வந்துருவான். பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பிளானட்ல தான் அட்டூழியம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுவும் எக்கச்சக்க ரோபோட்ஸ், ஒரு பெரிய போரே நடந்துகிட்டு இருக்கும். அந்த ஏலியன்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு அதுங்க எல்லாத்தையுமே காலி பண்ணும். ஆனாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல முடியல. முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி அவங்க மெமரிஸ்ல இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணுவாங்க. ஒரு செட் ரோபோட்டை அழிச்சிட்டு சந்தோஷப்பட்டா இன்னொரு செட் ரோபோட்ஸுங்க வந்துட்டு இருக்குதுங்க. சூப்பர்மேன் அப்பதான் உள்ள பூந்து அங்க இருக்க ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணுவான். எங்கடா இருக்க பிரேனியாக், வெளியில வாடா அப்படின்ட்டு அட்டி ஒன்னொன்னு இட்டி மாதிரி வந்துகிட்டு இருக்கும். அப்ப மேல பார்த்தா அந்த பிரேனியாக்கோட மண்டவோட ஸ்பேஸ்ஷிப் இருக்குமா. இங்கதான் இருக்கியா, தோ வந்துட்டான்னு உள்ள என்ட்ராக பார்த்தா ஷாக் அடிச்சு மனுஷனை கீழே தள்ளி விட்டுரும். அந்த டைம் அந்த பிரேனியாக்கோட ஸ்பேஸ்ஷிப் அங்க இருக்க சிட்டியை கம்ப்ளீட்டா அதோட இன்விசிபிள் டோமை போட்டு
போட்டு அந்த சின்னதாக்குற வேலையை ஸ்டார்ட் பண்ணுமா. சூப்பர்மேன் அதை தடுக்கிறதுக்காக லேசரை வச்சு அடிக்கிறது, இடிக்கிறது, உதைக்கிறது, குத்துறதுன்னு அந்த ஸ்பேஸ் ஷிப்பை போட்டு படாத பாடுபடுத்துவான். என்ன பண்ணாலும் அது அசைற மாதிரி இல்ல. சரின்ட்டு உடைச்சு உள்ள போயிடலான்ட்டு ஒவ்வொரு பார்ட்ஸா பிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு ராக்கெட் லான்ச்சர் பிரேனியாக்கோட ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து போகும். அது இந்த பிளானட் அட்டாக் பண்ணுன்னு பார்த்தா இந்த பிளானட்டுக்குன்னு ஒரு சன் இருக்கும் பாத்தீங்களா, அதை போய் அடிச்சு அந்த சன்னே மொத்தமா அழியும். அது அழிஞ்ச அடுத்த செகண்ட் இந்த பிளானட்டும் அழிஞ்சு போயிடும். சூப்பர்மேனுமே வெடிச்சல அப்படியே மயங்கி மிதக்க ஆரம்பிப்பானா. அந்த பிரேனியாக் அலேக்கா அவனோட ஸ்பேஸ் ஷிப்குள்ள அவனை தூக்கிட்டு போயிடுவான். அதே நேரம் இங்க பூமியில நார்த் கொரியால ஹியூமன் டிராபிகிங் பண்ணிட்டு இருக்கவங்கள நம்ம சூப்பர் கேர்ள் போட்டு பந்தாடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கால இருக்க ட்ரக்லாடையுமே தூக்கி போட்டு பந்தாடி இருப்பான். சூப்பர்மேன் இல்லாத டைம்ல இவ தான் எல்லா வேலையுமே பொறுப்பா பார்த்துட்டு இருக்கான்னு சூப்பர் கேர்ள பயங்கரமா பாராட்டி தள்ளுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம், ஏன் சூப்பர்மேன் எங்க போனாரு? வேற ஏதாச்சும் முக்கியமான வேலைக்கு போயிட்டாரா, இல்ல இதே மாதிரி இன்னொரு உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ண போயிருக்காரா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள். நியூஸ்ல அவரை பத்தி தப்பா கூட போறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. அதை லூயிஸ் கிட்டே கூட போட சொல்லுவாங்களா. நான் பண்ணுமான்னு கேட்டா கிளார்க் கென்ட் இல்லன்னா நான் வேற யார்கிட்ட சொல்றது, அவனுமே ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு உடனே ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். அப்படியே கட் பண்ணி சூப்பர்மேனை காட்டுறாங்க. மனுஷனை படுக போட்டு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அவனோட நாலேஜ் எல்லாத்தையுமே ரோபோட்ஸுங்க ஆட்டைய போட்டுட்டு இருக்குமா. நம்மால எந்திரிச்சவன் அங்க இருந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு துவம்சம் பண்ணுவான். எல்லாம் சட்னி ஆயிருங்க. அதுக்கப்புறம் சுத்தி முத்தி பார்த்தா வித்தியாசமா ஆளுங்க இங்க இருப்பாங்க. அவங்க நாலேஜஸ் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுட்டு இருக்கான். அவங்கள பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறம் அவங்கள மறுபடியும் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதுவும் ஒரு முட்டை மாதிரியாக்கி கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுமா. என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட பேர்த்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அட பண்ணி பையலன்னு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு எக்கை உடைச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு மான்ஸ்டர் வந்து நம்மால போட்டு கவுன்னு கவும் ஒரே அட்டியில பொழந்துருவான். அதுக்கப்புறம் சீக்கிரமா இந்த வேலையை யாரு பண்றான்னு செக் பண்ணும். அப்படி தேடி போனவன் ஒரு வழி அந்த பிளானட்ஸ்ல இருக்க சிட்டிஸ் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டு வச்சிருக்கான்ல, அதெல்லாத்தையுமே பார்த்துருவான். ஏதோ கிளிக்குண்ட தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுருப்பான். அதுல காண்டோர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு போய் பார்த்தா அந்த சிட்டி அங்கதான் இருக்கும். அப்போ கேரா சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அங்க கரெக்டா அந்த பிரேனியாக்குங்கிறவன் வருவான். அதாவது அவன் அங்கதான் இருப்பான், ஆனா அசையாம அவன் பாட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பான் அந்த டேட்டா எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு. அதை நம்மால நோட் பண்ணிருக்க மாட்டான், இப்பதான் நோட் பண்ணுவான். ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவேன்னு நம்ம சூப்பர்மேனுக்கும் அந்த பிரேனியாக்கும் பயங்கரமான சண்டை. அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். என்னதான் சூப்பர்மேன் முக்குனாலும் அவனை எதுவுமே பண்ண முடியல. அப்பதான் அவன் இன்னொரு உண்மையை சொல்லுவான். அவன் ஏன் அந்த காண்டோர் சிட்டி ஆட்டைய போட்டதுக்கு அப்புறம் கிரிப்டானை அழிக்கலன்னா, ஏன்னா அதுவே அழிய போகுது. நீ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நான் தான், இல்லன்னா நீ எப்பவோ செத்துருப்ப. நான் அளவு பண்ணதுனால தான் நீ உயிரோட இருக்கேன்னு சொன்ன உடனே கொய்யால நீ என்ன கடவுளான்னு போட்டு அடிக்கும் போது என்னையவே கேள்வி கேட்கறியா? என்கிட்ட 10,000 உலகத்தோட நாலேஜும் ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. நான் ஒண்ணு நார்மலான ஆளு கிடையாது. என் பாடி ஃபிளஷாலையும் மிஷினாலையும் மேடானது. நான் தாண்டா எல்லாமே. ஆமா, நீ எந்த சிட்டியில இருந்து வந்திருக்க அப்படின்ட்டு சூப்பர்மேனை விசாரிச்சா அவன் சொல்ல மாட்டான். ஏன் அப்படின்னா சொன்னாதான் உன்னை வாழையில அங்க அனுப்பி வச்சிருவானே, அப்புறம் இடத்தும் அழிஞ்சு போயிடும்னு. அவன் நீ ஒன்னும் பெரிய பெருப்பெல்லாம் கிடையாது, உன் மைண்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு என்னால ஈஸியாவே ரீட் பண்ண முடியும். சொல்ல போனா நீ ரொம்ப ரொம்ப வீக்கான ஆள் தான் அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுல நம்மால எர்த்துல இருந்து தான் வந்திருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவான். இனி அடுத்து எர்த்துக்கு போலாங்கிற மாதிரி சொல்லுமா. இல்ல வேண்டாம் வேண்டான்னு அவன் எவ்வளவு கத்துவான். அவன் இவன் சொன்னோன்னு கேட்கவா செய்வான். எனக்கு இன்னொரு கிஃப்ட கொடுத்திருக்க கிரிப்டோனியன், உன்னை நான் உயிரோட விட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்ப நான் செய்யவே மாட்டேன்பா. அந்த செகண்ட் பொசுக்குன்னு நம்மால மறைஞ்சிருவான். எங்க போனான்னு பார்த்தா அந்த சின்ன சின்ன பாட்டில்ல சிட்டிஸ் எல்லாத்தையுமே சின்னதாக்கி வச்சிருந்தால அதுல இருக்க காண்டோருக்குள்ள அனுப்பி வச்சிட்டான். அப்படியே கட் பண்ணி டெய்லி பிளானட்டை காட்டுறாங்க. நம்ம லூயிஸ் என்ன பண்ணுவான், எப்படியாச்சும் சூப்பர்மேனை கான்டாக்ட் பண்ணுன்னு ஜிம்முக்கு சூப்பர்மேன் ஒரு வாட்ச் ஒன்று கொடுத்துருப்பான். ஏதாச்சும் பிரச்சனைனா அதை அழுத்தினா உடனே அவங்க வந்துருவான். சரின்ட்டு அவனை மாடி கூட்டு போய் அமுத்துவாளா. ரொம்ப நேரம் ஆயிருக்கும் சூப்பர்மேன் வந்த மாதிரியே இல்ல. ஆக்சுவலா இந்த மாதிரி எல்லாம் வராமலாம் இருக்க மாட்டாராமா. இந்நேரத்துக்கெல்லாம் வந்திருக்கணுமேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் பாத்தீங்கன்னா சூப்பர் கேர்ள் அங்க வந்துருவா. என்ன சத்தம் இது, எனக்கு காது வலிக்குதுன்னு. அந்த ஜிம்மி பயலுக்கு அவளை பார்த்தோன்னு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அவ நீ கிளம்பு, முக்கியமான சில விஷயங்கள்லாம் பேசணும்னு அவனை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆயிக்குவாங்க. ஏன்னா இவங்களே இதுக்கு முன்னாடி ஒழுங்கா பேசிக்கிட்டது இல்ல. அண்ட் லேன் சொல்லிடுவா நான் தான் சூப்பர்மேனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. அந்த விஷயம் அவளுக்கு தெரியாதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் சூப்பர்மேன் இல்லாதனால நம்ம சிட்டிஸ்ல எல்லாம் பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவாளா. அவங்க எல்லாத்தையுமே உதைக்கணும்பா, பட் எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி உதைச்சிட்டு இருக்க முடியும், அவன் நீ அவாய்ட் பண்றாருங்கிற மாதிரி லூயிஸ் சொல்லுவா. அவாய்ட் பண்றதுக்குள்ள உன்னை பத்திரமா பாத்துக்கணும், உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த மாதிரிலாம் பண்றாரு. நீ அவர் ஆசைப்பட்ட மாதிரியே சேஃபா இருக்கணும்னா அதனால இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் ஸ்மால்வில்க்கு போயிரு. இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு அவர் வந்து உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீ அங்கேயே இருப்பாளா. பிரச்சனைனா என்ன பிரச்சனைன்னு மிஸ்லேன் நோண்டி நோண்டி கேட்டவொடனே சூப்பர் கேர்ள் வேற வழி இல்லாம உண்மையை சொல்லிடுவா. இதுக்கு முன்னாடி நம்ம பூமிக்கு வந்துச்சே ஒண்ணு, அது வந்து நார்மலான ரோபோட் இல்ல, அதை ஸ்பை பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க. சோ இப்போ அதை தேடி தான் சூப்பர்மேன் போயிருக்காரு. அந்த ஆள் பேரு பிரேனியாக். சூப்பர்மேன் போய் தடுக்கலன்னா அவன் நேரா இங்க வருவான். வந்தவன் சும்மா இருக்க மாட்டான், மொத்த சிட்டியவே சுருட்டிட்டு போயிருவான். அவனை தடுக்க தான் சூப்பர்மேன் இப்ப போயிருக்காரு
இருக்காரு, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியலன்னு சூப்பர் கேர்ளே கான்பிடென்ட் இல்லாம பேசுவா. ஏன்னா இஃப் இன் கேஸ் சூப்பர்மேன் மட்டும் அவன் கூட போடுற சண்டையில தோத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாதும்பா. ஏன் நீ ட்ரை பண்ணி இந்த உலகத்தை காப்பாத்துன்னு சொன்னா என்னால முடியாதுன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவா. ஏன்னா அவளோட சிட்டியை கண்ணுக்கு முன்னாடியே அலேக்கா தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல. சோ மறுபடியும் அதே மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னா அவளால தாங்க முடியாது. சூப்பர் கேர்ள் ஸ்ட்ராங் தான், ஆனா மனசளவுல இப்ப வீக்கா இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைப்பான்னு வைங்களேன். அப்படியே கட் பண்ணி நம்ம சூப்பர்மேனை காட்டுறாங்க. அவரு தான் காண்டோர்ல மாட்டிட்டாரு. சுத்தி முத்தி பார்த்தா அந்த சிட்டில வாழ்ந்த ஆளுகள்லாம் உயிரோட தான் இன்னும் இருக்காங்க. சரி ரைட்டு, நம்ம எதுக்கு இங்க இருக்கணும், நேரா போய் அந்த பிரேனியாக்க புடிச்சு வாயில 4 குத்து குத்தி பஞ்சாயத்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலான்ட்டு அங்க இருந்து ஜொயின்னு பறந்து போனா ஒரு லிமிட்டுக்கு மேல போக முடியாம கீழே வந்து விழுந்துருவாரு. மேல இருக்கிறது சிவப்பு சூரியன். எனக்கு இங்க விளையாண்டுட்டு இருக்கலாம் டைம் இல்ல, இங்க இருந்து தப்பிக்க ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னா நாங்களே தப்பிச்சிருப்போமேம்பாங்க. நம்மால கிரிப்டான்ல இருந்து வந்திருக்கான்னு மட்டும் தெரியுது. பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல, நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படி இப்படின்னு இருப்பான். அங்க இருக்கவங்க எல்லாம் பதறுவாங்க. இந்த மாதிரிலாம் இவன் பண்ணிட்டு இருந்தான்னா அவங்க வந்துருவாங்க, வந்து கொடுமைப்படுத்துவாங்கன்னு. அவன் நீங்க எல்லாருமே சிட்டில தான் இருக்கீங்க, ஆனா உங்க சிட்டியே இப்போ ஒரு ஸ்பேஸ்ஷிப் குள்ள இருக்குது, சொல்ல போனா நீங்க எல்லாரும் ஜெயில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரம் 10 வில்லப்பள்ளிகளோட ரோபோட்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து வார்னிங் கொடுக்கும். அவங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப புதுசா ஆள் வந்து இருக்குது, நாங்க சொல்லி சரி பண்ணிக்கிறோம்னு பேசி பாப்பானுங்க. சூப்பர்மேன் சும்மா இல்லாம யாருகிட்ட வந்து ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க, பல்லுகள் எல்லாம் பேர்த்து போடுவேன்னு கெத்தா பண்ணிப்பானா அதுக்கு நல்லா ஷாக் கொடுத்து படுக்க போட்டுருங்க. என்னன்னா தலைவனோட பாடி இங்க கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகிக்கிட்டே போகுது. அவனால எப்போ முடியுமோ அப்ப எஸ்கேப் ஆனாதான் உண்டு. பட் அங்க இருக்கிறவங்க ஆல்ரெடி 100 நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, எஸ்கேப்லாம் ஆக முடியல. சரி இவங்களுக்கு எல்லாம் வயசு என்ன ஆகுதுன்னு கேட்டா இவங்களை கேப்சர் பண்ணதுல இருந்து அவங்க வயசு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்குதே தவிர யாருக்குமே ஏஜ் ஆகல. அதுலயும் அந்த சின்ன பையன் இருக்கான் பாருங்க, அவனுக்கெல்லாம் 30 வயசுக்கு மேல ஆகுது. அவங்க கிரிப்டான் டெஸ்டாய் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க, அவங்களுக்கு அது கூட தெரியல. இவங்க காண்டோரை தூக்குனதுக்கு அப்புறம் ஆர்கோ சிட்டியவும் தூக்கி இருக்காங்களாமா. சூப்பர்மேனுக்கு ஷாக் ஆகும். ஏன்னா அங்கதான் நம்ம சூப்பர் கேர்ளோட அம்மா அப்பா இருந்தாங்க. ஜோர் அலூரான்னு யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டா இருக்காங்க. அங்க அவங்கள மீட் பண்ணி அவங்களோட பொண்ணை பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டு அப்படியே அங்க உட்காந்து நல்ல ஒரு சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அந்த பிரேனியாக் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவங்க கேரா எங்க இருக்கா, எர்த்துல அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப மேட்டர் என்னன்னா இவங்க அந்த பிரேனியாக்க காலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டாங்க. இவங்க பண்ற விஷயம் எல்லாம் அவனை இன்னும் அட்ராக்ட் பண்ணி A to Z இவங்களை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன் இப்ப கூட இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே அவன் அங்க உட்காந்து கேட்டுட்டு இருப்பான். ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாம கேட்பான். ஆனா அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சைபார்க்கோட கோர்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பக் ஒன்னு இருக்குது. அது இந்த கேலக்சில இருக்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுது. அவரை பொறுத்த வரைக்கும் அது இம்பாசிபிள். ஏன்னா எப்பவுமே நாலேஜ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த கிறுக்கு பையன் அதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம ஸ்டாப் பண்ணி அதை ஃபேக்கா உருவாக்க பாக்குறான். அப்படி பார்த்தா மொத்த சிஸ்டமுமே பொய்யாதான உருவாகும். இப்ப அடுத்து அவனோட டார்கெட்டை எர்த். அப்படின்னா கேரா டேஞ்சர்ல இருக்கா. சூப்பர்மேன் உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆனா மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும். ஆனா அதுக்கு மேல இங்க இருந்து எஸ்கேப் ஆகணுமே. இங்க இருக்க அத்தனை பேரும் எக்கச்சக்க வழிகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகல. நீ மட்டும் எப்படி எஸ்கேப் ஆவன்னு கேட்டோன்னே சூப்பர்மேன் கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா வந்துருச்சு. அவன் டூல வச்சு அவனுக்கு ஆப்படிக்கிறேன்னு டே பிரேனியாக்கு பண்ணிப்பாயில இங்க வாடா, முடிஞ்சா என்கிட்ட சண்டைக்கு வாடா அப்படின்ட்டு தெருவுல நின்று கத்துறது மட்டும் இல்லாம தரைய போட்டு கும்மு 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 கும்முன்னு குமுறி எடுப்பான். என்ன பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுப்பேத்த முடியுமோ வெறுப்பேத்தி அந்த எட்டத்தையே பயங்கரமா டேமேஜ் பண்ணுவான். அது என்னாவும் கொஞ்ச நேரத்துல அவனோட ரோபோட் வருமா, அது ரெண்டுத்தையுமே போட்டு பொலன்னு பொலந்து கட்டி அந்த உடஞ்ச 2 ரோபோட்டையும் எடுத்து கையில வச்சுக்குவான். எப்படியும் அந்த ரோபோட்ஸுங்களை அங்க வைக்காதுங்க. பிரேனியாக்கோட சிஸ்டம் டெலிபோர்ட் பண்ணும். அது கூடவே நம்ம சூப்பர்மேனும் டெலிபோர்ட் ஆகி எஸ்கேப் ஆயிடுவான். சரி ரைட் நேரம் அந்த லூசு பையில தேடி போகும்போது அங்க உள்ளுக்குள்ளேயே சன் இருக்கும். அது கிட்டக்க போனவனே எனர்ஜி ஃபுல் ஆயிரும். ஆப்போசிட்ல தான் அந்த பிரேனியாக் மண்டையனும் இருப்பான். அவன் பிரெயினை நல்லா அப்டேட் பண்ணிட்டு இருக்கான். கொய்யால மாட்டிட்டியாடான்னு சொல்லி அங்க இருக்க இரும்ப பிச்சு அடி பொல அவனை போட்டு பொலந்து கட்டி அசைய முடியாத அளவுக்கு நல்ல வெல்டிங் எல்லாம் வச்சு மண்டையில இருக்க ஒயரெல்லாம் புடுங்கி வீசியாச்சு. அவன் திமிரா சொல்லுவான், தம்பி நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னோட பழைய உலகத்துக்கு என்ன ஆச்சோ அதே மாதிரிதான் உன்னோட புது உலகத்துக்கும் ஆக போகுது. அது எனக்கு சொந்தமாக போகுது. நீ என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுன்னு உன்னை மூஞ்சிலேயே பொக்குன்னு உன்னை வச்சுட்டு நம்மளோட ஸ்பேஸ்ஷிப் எங்க இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்து காண்டோர் சிட்டியை மட்டும் அலையக்கா தூக்கிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்பையும் கண்ணா பின்னாடி டேமேஜ் பண்ணி கவுத்தி விட்டுட்டு நம்மால அங்க இருந்து எஸ்கேப் நேரா எர்த்துக்கு சூப்பர்மேனோட இடத்துக்கே வந்தாச்சுன்னு வைங்க. இதை சூப்பர் கேர்ளும் பாத்துருவா. அங்க அடி வாங்கி கவுந்தானே அந்த பிரேனியாக்கு, அவன் தான் சைபார்க் ஆச்சு. அடி வாங்கின கொஞ்ச நேரத்துக்கு வேணா கேராகி கவுந்து இருந்தான். ஆனா மறுபடியும் பழையபடி ரெக்கவர் ஆகி கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள ஸ்பேஸ்ஷிப்பையும் சரி பண்ணி அவனுமே பழையபடி சரியாயிட்டான். இப்ப என்னன்னா முன்ன விட கடுப்பாயிட்டான். எர்த்த விடக்கூடாது, இன்னைக்கு சம்பவம் பண்ணியே ஆகணும்னு. இங்க வந்து நம்மளால அந்த சிட்டியை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது சூப்பர் கேர்ள் வந்து கேட்ட ஒரே கேள்வி அவன் செத்துட்டானான் தான். இல்ல ஸ்பேஸ்ஷிப்பை மட்டும் நான் டேமேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன், அவனால வர முடியாதும்பா. பட் அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஏன்னா அந்த பிரேனியாக் எந்த அளவுக்கு மோசமானவன்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். தப்பு பண்ணிட்ட அண்ட் அங்க இன்னும் ஏகப்பட்ட சிட்டிஸ் இருக்குது அப்படிம்பாலா. அது சூப்பர்மேனுக்குமே நல்லா தெரியும்.
தெரியும் ஏகப்பட்ட உயிர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு. ஆனா அவங்க பிளானட்ஸ் எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. இப்ப அவங்க எல்லாரும் தங்கறதுக்கு ஒரு பிளானட்டை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அவங்கள காப்பாற்ற முடியும் பானா. அப்படின்னா அது வரைக்கும் அவங்க அங்கேயே இருப்பாங்கன்னு கேட்டா டக்குன்னு அவளோட சிட்டியை காமிச்சோன்னா அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உன் சிட்டி மட்டும் இல்லாம உன்னோட பேரண்ட்ஸும் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா என்ன கிரிப்டான் மாதிரி ஒரு ரெட் சன் இருக்க பிளானட்டை கண்டுபிடிச்சு அங்க கொண்டு போய் இந்த சிட்டியை வச்சா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். அண்ட் எனக்கு ஒரு பிளானட் அந்த மாதிரி தெரியும், நம்ம எல்லாத்தையும் பழையபடி சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமான அலர்ட். என்னடான்னு செக் பண்ணி பார்த்தா சிட்டிக்குள்ள புகஞ்சுகிட்டு இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, அந்த பிரேனியாக்க அவன் மண்டையை தூக்கிக்கிட்டு அங்க வந்துட்டான். அந்த மாதிரி உன்னை பார்த்த உடனே சிட்டில இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டாங்க. என்னடா இது புதுசு புதுசா கிளப்பிக்கிட்டு வருதுங்களேன்னு. சூப்பர் கேர்ள் தான் ரொம்பவுமே பயப்படுவா, மறுபடியும் இது நடக்குதுன்னு. அவன் வழக்கம் போல அவனோட ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே சிட்டிக்குள்ள அனுப்பி விடுவான். அதுங்க ஊருக்குள்ள வந்து கண்ணா பின்னான்னு அட்டுவலியம் பண்ணி பீப்பிள்ஸோட பிரைன் எல்லாத்தையுமே செக் பண்றேன்னு ஏகப்பட்ட பேரத்தை கொண்டுட்டு இருக்கும். டெய்லி பிளானட்ல தான் காமெடி. வர்ற ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா அடிச்சு தள்ளுவாங்க, இல்ல இடிச்சு தள்ளுவாங்க. நல்ல வேலை அவங்களுக்கு எதுவும் ஆகல. சூப்பர்மேனே இதை பார்த்துட்டு என்னால தனியா இதை பண்ண முடியாது, உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும்னு சொல்லி சூப்பர் கேர்ள்கிட்ட கேட்பான். அவ பாத்தீங்கன்னா நம்ம கேண்டோரை தூக்கிட்டு வேற ஏதாச்சும் பிளானட்டை தேடி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்பா. அதாவது இந்த பிளானட்டை நீ காப்பாற்ற முடியாது, நம்ம வேற பிளானட்டுக்கு சேஃபா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவளோட எண்ணம். சூப்பர்மேன் தெளிவா சொல்லிடுவான், நீ என்னதான் ஓடினாலும் அவன் விரட்டி வந்துகிட்டே தான் இருப்பான். மத்த பிளானட்ல நீ எப்படின்னு தெரியாது, ஆனா இது ஹியூமன்ஸ் வாழ்ற பிளானட். இங்க நமக்கு பவர்ஸ் இருக்குது. இந்த டைம் நம்மளால பவர்ஸை யூஸ் பண்ணி சண்டை போட்டு அவங்கள ஜெயிக்கலாம், ஏன் நீ கூட அவங்கள தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சூப்பர்மேன் முடிஞ்ச அளவுக்கு சூப்பர் கேர்ளை உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான்னு வைங்களேன். அதே நேரம் இங்க மிலிட்டரி ஆளுங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா, அந்த எலும்பு கூடு மண்டையை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு ராக்கெட் லான்ச்சர்ஸ், மிசைல்ஸ், லொட்டு லொசுக்குன்னு கையில கிடைக்கிறது எல்லாத்தையுமே தூக்கி கொண்டு வந்து அடிப்பானுங்க. அது எதுவுமே வந்து அந்த ரோபோட்ஸ்களையே எதுவும் பண்ணாது. அப்ப அந்த ஸ்பேஸ் ஷிப்பை மட்டும் தொடவா முடியும். கேஷுவலா தூசி மாதிரி எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அசால்ட்டா அடுத்தடுத்து எல்லாத்தையுமே கொண்டுகிட்டே வருங்க. இங்க இவ்வளவு பெரிய கலவரம் போயிட்டு இருக்குது. இந்த நிலைமையில அந்த லம்பாடு மண்டையன் கடலை போட்டுட்டு இருக்கான் பாருங்களேன். அப்பதான் சூப்பர்மேனோட என்ட்ரி. சும்மா கண்ணுல மாற்ற ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே பிரின்னு பிரிச்சு மேய்ஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப என்ன ஆகும், டெய்லி பிளானட்டுக்குள்ள ஏகப்பட்ட ரோபோட்ஸுங்க பூந்துரும். சூப்பர்மேன் ஹெல்ப் பண்ண வா அப்படின்னு அவனோட ஆளு கூப்பிட்ட உடனே மனுஷன் மின்னல் வேகத்துல வந்து அடிச்சு தூக்கி போட்டு போயினே இருப்பான். எங்க வந்து யாருகிட்ட என்ன ஒரு கட்டத்துக்கு மேல சூப்பர்மேனால தனியா நின்று போராட முடியல. எவ்வளவு நேரத்துக்கு தான் சண்டை போட முடியும், டயர்ட் ஆகும்ல. கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு வந்து சண்டை போடலாம். ஏன் பூடாம அடிக்கிறானுங்க. சோ டயர்ட் ஆகி கண்ணா பின்ன அடி வாங்கிட்டு இருப்பாரு. அப்பதான் நம்ம சூப்பர் கேர்ளோட என்ட்ரி. வந்த வேகத்துல ரோபோட்டோட மூஞ்செல்லாம் அடிச்சு கீச்சி சப்பிடுவா. ரெண்டு பேருமே சேர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோபோட்ஸை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருந்தா போதுமா, அவன் பிளானே இது கிடையாது. அதனால சூப்பர்மேனு நேரா அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள போய் அந்த சிட்டி எல்லாத்தையும் காப்பாத்திட்டு அவனை ஒரு வழி பண்ணிடலான்ட்டு போக ட்ரை பண்ணும் போதுதான் அவன் எப்பவுமே சிட்டிஸ் எல்லாத்தையுமே ஒரு டோம் ஒன்று உருவாக்கி லாக் பண்ணுவான் பாத்தீங்களா, அந்த மாதிரி டோமை உருவாக்க ட்ரை பண்ணுவான். சூப்பர்மேனும் அந்த டோமை தடுக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்பை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா வேலைக்கு ஆகல. சரி நம்மளாயாச்சும் காப்பாத்திடலான்ட்டு பார்த்தா அவன் சிட்டியோட அவளை அலேக்கா தூக்கிட்டான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த சூப்பர் கேர்ளும் சூப்பர்மேனும் இந்த வரண்டான்னு ஸ்பேஸ்ஷிப்குள்ள அடிச்சு புடிச்சு பிச்சுக்கிட்டு போவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ஷிப்குள்ள இருந்து ஒரு சிவப்பு கலர்ல ஒளி ஒன்னு அடிக்கும். ரெண்டு பேரும் அப்படியே கண்ணு கூசுதேன்னு கண்ணை மூடுவாங்க. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. கண்ணை திறந்து பார்த்தா பிரேனியாக் மண்டைய மாதிரியே இப்ப சூப்பர்மேனை உள்ள வச்சு லாக் பண்ணி தலையில ஒயர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து படாத பாடுபடுத்துவான். தம்பி நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் ஏகப்பட்ட உலகத்தை அழிச்சு அதோட நாலேஜ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னையும் என் ஷிப்பையும் காலி பண்ணிட்டு போயிடலான்னு பாத்தியா, நானும் இந்த ஷிப்பும் வேற வேற இல்லடா. நான் தான் இந்த ஷிப்பு தான் நான். ஃபுல் கண்ட்ரோலும் எப்பவுமே என் கையில தான் இருக்கும். எதையுமே எதுவும் பண்ண முடியாதுமா. இப்பவும் சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா எர்த்த விட்டுட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லதுன்னு. அந்த நிலைமையிலையும் சூப்பர்மேன் மிரட்டுவான். உன்கிட்ட எனக்கு ஆஃபர் பண்றதுக்கு எதுவுமே இல்ல, அப்படி இருக்கும்போது நீ என்ன தைரியத்துல என்கிட்ட சவால் விடுற அப்படின்ட்டு நம்மளோட பிரெயினை செக் பண்ணும்போது லூயிஸ் லேன்னு ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு சொல்லி அவன் பிரெயின்ல இருக்க டேட்டா வச்சு கண்டுபிடிச்சிட்டான். அப்படி அவன் பேசிட்டு இருக்கும்போது நம்மால என்ன பண்ணுவான், அந்த இடத்த அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அங்க நம்ம சூப்பர் கேர்ளை படுக்க போட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்னன்னா இவன் சூப்பர்மேனை போட்டு தள்ள முடிவு பண்ணிட்டான். ஆனா எனக்கு இன்னொரு கிரிப்டோனியன் வேணும், அதுக்கு இன்னொருத்தி இருக்கா, அவ போதும், அதனால நீ செத்துரு அப்படின்ட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்தி சரி என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு போன கேண்டோரங்க எனக்கு அதை மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு பிரெயின்ல இருக்க டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுவான். சூப்பர்மேனால முடியாம கதறிட்டு இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் எர்த்த அழிச்சிருவானாமா. ஆனா ரெண்டு கிரிப்டோனியன்ஸ் எதுக்காக இந்த எர்த்தை சூஸ் பண்ணி இங்க வந்து இருக்கீங்க, அப்படி ஒன்னும் பெருசா இங்க இருக்கிற மாதிரி தெரியல, அப்படி என்ன இந்த எர்த்த உங்களுக்கு ஆஃபர் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, இது என்னோட வீடு, எனக்கான இடம், என்னோட மக்கள், என்னோட ஸ்ட்ரென்த், நான் என்னைக்கு அவங்கள விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு மனுஷன் அப்படியே அந்த மிஷனை ஒட்டச்சுக்கிட்டு வெளியில வந்து அவனை அலேக்கா தூக்கி சாப்பிடான்னு கீழே வீசிடுவான். ஆமா அவனை போட்டு பொலந்து ரெண்டு துண்டை பிச்சு போட்டுட்டு அடுத்த வேலையை பாக்குறத விட்டுட்டு மேல கீழேன்னு தூக்கி போட்டா அவனுக்கு என்ன சாவா போறான். சரி ரைட்டு, சூப்பர்மேன் என்ன பண்ணுவாருன்னா நேரா அந்த மெட்ரோபாலிஸ் சிட்டியை காப்பாத்திட்டு கேராவை நோண்டிட்டு இருந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு அவளையும் எழுப்பி விட்டு நம்ம இந்த மாதிரி பிரேனியாக் ஷிப்புக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு உடனே அவ அப்படியே பயந்து நடுங்குவா. அப்ப அவனோட வாய்ஸ் கேட்கும்,
ஏய் கிரிப்டோனியன் குப்பைகளா, நீங்க ஆல்ரெடி தோத்துட்டீங்க. என்கிட்ட 10,000க்கு மேற்பட்ட உலகத்தோட நாலேஜ் இருக்குது, என்னெல்லாம் உங்களால தடுக்கவே முடியாது அப்படின்ட்டு சுத்தி சுத்தி ஏகப்பட்ட ரோபோட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு வருவான். கேண்டோரையும் திருப்பி நான் எடுத்துக்கிட்டு உங்க உலகத்தை எல்லாத்தையுமே நான் அழிக்க போறேன், என்னை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சூப்பர்கள் கட்டுப்பாய் அவன் மூஞ்சிலே ஒரு குத்து. பொய்யால என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க, எவனா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு சூப்பர்களும் சூப்பர்மேனும் சேர்ந்து அங்க இருக்க ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே பொல்ல காட்டுவாங்க. வெறித்தனமான சண்டை, யாராலையும் நம்ம ஆளுகளை தொட முடியல. ஏன் பிரேனியாக்கோட பிரெயின்லயே ஷாக்க கொடுத்து அவனையுமே மல்லாக்க கவுத்தியாச்சு. சரி ரைட்டு, பிரச்சனை ஓவர்னு பார்த்தா இன்னொரு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகும். என்னன்னா நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு சன்னு ரொம்ப முக்கியம். அந்த சன்னை காலி பண்றதுக்கு ஒரு ராக்கெட் லான்ச்சரை வச்சு அடிச்சிருப்பான். இப்போ அதை தடுக்கலைன்னா எர்த்தோட சேர்த்து கேண்டோருங்கிற சிட்டியா அழிஞ்சு போயிடும். உடனே அந்த மிசைலை தடுக்கிறதுக்காக சூப்பர் கேர்ள் கிளம்பிடுவா. மறுபடியும் அந்த பச்சை மண்டக்காரன் அதான் பிரேனியாக் எந்திரிச்சு வந்து, போதும் உங்க சேட்டையெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கிங்க, என்கிட்ட கிரிப்டானியனோட நாலேஜும் இருக்குது, உன்னால என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி சூப்பர்மேன் மூஞ்சிலேயே ஒரு குத்து. மனுஷன் 10 பிளாக்குக்கு அந்த பக்கம் தேய்ச்சிக்கிட்டு போய் விழுவாப்ல. அவ்வளவுதான், மறுபடியும் கை காலுன்னு எல்லாத்தையுமே போட்டு லாக் பண்ணி இழுத்து பிடிச்சுக்குவான். இங்க ராக்கெட் லான்ச்சரை எப்படியாச்சும் தடுக்கணும்னு சூப்பர் கேர்ள் வெறிகொண்டு போயிட்டு இருப்பான். இங்க நம்மால லாக் பண்ணி கரண்ட் ஷாக் எல்லாம் கொடுத்து படாத பாடு படுத்திட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த மிசைலை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான்ல, அதை அவ தடுத்தாலுமே நான் இன்னொரு மிசைலை அனுப்புவேன்பா. சூப்பர்மேன் இருந்துட்டு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ இந்த ஷிப்பை விட்டே வெளியில வரமாட்ட, ஏன்னா உனக்கு இந்த ஷிப்பு மட்டும்தான் பவரும்பா. தம்பி, எனக்கு தேவையானது எல்லாமே இந்த ஷிப்புக்குள்ளேயே இருக்குது, அப்புறம் எதுக்குடா நான் வெளியில வரணும், தேவையே இல்லைன்னு சொல்லுவான். எனக்கு புரிஞ்சு போச்சு, என் அங்கிள் சொன்னது கரெக்ட் தான், நீ ஒரு கரப்டான ரோபோட்டு, உனக்குள்ள பக் இருக்குது அப்படின்னு உடனே, என்ன கிரிப்டோனியன் காமெடி பண்ணிட்டு இருக்க, சரி அது என்ன ஏதுன்னு சொல்லு அப்படின்னு உடனே, உனக்கு எதுக்கு நான் சொல்லணும், நான் காட்டிடுறேன். அம்மால உஃப்னு ஊதுனா காத்து மட்டும் இல்லாம அப்படியே ஐஸே ஃபார்ம் ஆகுமே, அப்படி கிரியேட் பண்ணி சூப்பரா லாக் பண்ணி வச்சிருக்க வயசுல இருந்து எஸ்கேப் ஆகி அந்த ஷிப்ல இருந்து பிரேனியாக்க வெளியில கொண்டு வந்துருவான். ஏர்லயே 2 பேர்த்துக்கும் சண்டை, கண்ணா பின்னா நடிச்சுட்டு கடைசியில ஆத்துல வந்து விழுவாங்க. அந்த இடமே பாத்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும், ஆனாலும் கேப் விடாம சண்டை போடுவான். சண்டை அப்படியே போய்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவனால அந்த இடத்துல சர்வே பண்ண முடியல. வண்டு கத்துற சவுண்டு, வண்டி ஓடுற சவுண்டு, குழந்தை அழுகிற சவுண்டு, குதிரை குலைக்கிற சவுண்டு, நாய் கணக்கிற சவுண்டுன்னு வெரைட்டியா அவனுக்கு கேக்குது. எதையோ மாத்தி சொல்லிட்டானோ, சரி விடுங்க, சவுண்டு பயங்கரமா கேக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனால பாக்டீரியா மூவ் பண்றத கூட பார்க்க முடியுது. இதெல்லாத்தையுமே நம்மால கரெக்டா ஸ்டடி பண்ணி இடத்துல வாழ பழகிட்டான். அதே மாதிரி சூப்பர் கேர்ள் கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆயிட்டு இருக்கா. பட் இவன் இப்பதானே வந்திருக்கான், அவனால முடியல, மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கும். சூப்பர்மேன் சகதியில எல்லாம் போட்டு பொலந்து எடுத்து அவனை மூளை குழம்ப வச்சு பொங்கு 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 பொங்குன்னு மூஞ்சிலேயே 4 கொடுத்து பொலந்து கட்டிட்டு இருப்பான். இங்க மிசைலை விரட்டிட்டு போனாலே சூப்பர் கேர்ள், அந்த மிசைல் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சன்னு கிட்ட வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சூப்பர் கேர்ளும் எவ்வளவோ ட்ரை பண்ணியுமே அதோட டைரக்ஷனை மாத்த முடியல. அப்பந்தான் லேசரை யூஸ் பண்ணி அந்த மிசைலை பொசுக்கி விட்டு ஆல்மோஸ்ட் சூரியன் கிட்டக்க வந்து வேற ஒரு டைரக்ஷனுக்கு திருப்பி விடுவா. அதுவும் சல்லுன்னு போயிடும். போனதும் பாதி தூரத்திலேயே வெடிச்சிருன்னு வைங்க, பஞ்சாயத்து ஓவர். அதே நேரம் இங்க பிரேனியாக்கோட பிரெயினையே குழப்பி விட்டு அடி நல்லா பொழந்து விட்டதுனால அதோட சிஸ்டம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கரப்ட் ஆகி கண்ணா பின்னான்னு தீ பிடிச்சி எரியும். கடைசியில பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு நார்மலான ரோபோட் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் என்ன, ரொம்ப ஓவர்லோட் ஆகி வெடிச்சு செதறி இந்த மாதிரி ஒரு கொடூரமான நிலைமைக்கு போய் தகன்னு நல்ல தீ பிடிச்சி எரிஞ்சு சாம்பல் கூட மிஞ்சாத அளவுக்கு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடும். அப்படி எல்லாமே எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரோபோட்டுக்குள்ள இருந்து ஒரு கியூப் ஒன்று கிடைக்கும். இதுதான் மேட்ரான்னு நம்மளால எடுத்து வச்சுக்குவான்னு வைங்க. சூப்பர் கேர்ளும் ஒரு வழியா சூப்பரா மாஸ்க் காட்டிட்டாளா, சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அவனோட ஷிப்புக்குள்ள போய் எர்த்துல இருந்து திருന്ന அந்த சிட்டியை அலேக்கா தூக்கி கொண்டு வந்து வச்சு அந்த பாட்டில ஓபன் பண்ணி மட்டும் தான் விடுவாங்க. பூரிய போட்டா அப்படியே ஊதி பெருசாகும் பாருங்க, அந்த மாதிரி தான் பெருசாகும். மக்கள்லாம் பார்த்துட்டு வாயை பழந்துருவாங்க, என்னடா இது சுருங்கின பில்டிங் மறுபடியும் பெருசாகுதான்னு. உள்ளுக்குள்ள இருக்க மக்களுமே சின்னதாகி மறுபடியும் பெருசா இருக்காங்கன்னா பாருங்களேன். சோ எல்லாத்தையுமே ஒரு வழியா நல்லபடியா காப்பாத்தியாச்சு. நீ அடுத்து கேராக்கு ஏதாச்சும் வழி பண்ணும்ல, அதனால ரெட்சன் இருக்க ஒரு கேலக்சியை கண்டுபிடிச்சு அங்க ஒரு பிளானட்டையும் கண்டுபிடிச்சு அங்க அந்த கேண்டோர் சிட்டியை மறுபடியும் உருவாக்கிடுவாங்க. அப்போ கேராவோட அம்மாவும் அப்பாவும் அங்க உயிரோட வரதை பார்த்துட்டு அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, பழையபடி அவங்க கூடயே போய் சேர்ந்துக்குவா. இங்க நம்மால மறுபடியும் ஆபீஸ்க்கு வந்து பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர்த்துக்கு அடிபட்டிருக்கும். அவங்க எல்லாத்தையுமே ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம் எல்லாத்துக்கும் முன்னாடியுமே அவங்க லவ் வந்து கன்ஃபஸ் பண்ணிடுவாங்க. we both are in the relationship னு கம்பெனிக்கே தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். என்ன இவ்வளவு ரணகலத்துல உங்களுக்கு கிலுகிலுப்பு கேக்குதான்னு எல்லாம் கொஞ்சம் கடுப்பாவாங்க. அண்ட் சூப்பர்மேன் ஒன்னு மட்டும் தெளிவா சொல்லிடுவாரு, என்ன ஆனாலும் சரி நீ எங்க இருந்தாலும் நான் உன்னைய சேஃபா பத்திரமா பாத்துக்குவேன், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அவ எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, நீங்க என்ன பத்தி கவலையப்பட வேண்டாம், நானே சேஃப்டியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா கொஞ்ச நேரம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்மால எல்லாத்துக்கும் முன்னாடியும் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி ரிங்கையே காமிச்சு ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், வேண்டாம் நான் சொல்லுவான். 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம சூப்பர்மேனோட ஹெட் குவார்டர்ஸ்ல பிரேனியாக்கோட எரிஞ்சு போன பாடியில இருந்து கியூப் மாதிரி ஒன்னு எடுத்தாருல்ல, அதையும் அவன் பாடியில மிச்சமான பார்ட்ஸையும் மனுஷன் எடுத்து பத்திரமா வச்சிருந்திருப்பாரு.
அதுல பாத்தீங்கன்னா கடைசியில லைட் எரியும். என்ன மேட்டர்னு தெரியல. மறுபடியும் அந்த கிறுக்கு பைய கிளப்பிக்கிட்டு வந்தாலும் வருவான்னு நினைக்கிறேன். அதை மொத்தமா சோலியா முடிச்சிருக்கலாம். ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த மூவில மீட் பண்ணலாம். டாடா.